பரவாயில்ல. கேப்டன் சூப்பர். இளைய கேப்டன். அடுத்த கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் சரி இது என்ன வரும்னு நினைக்குமோ அந்த இடத்துல ஒரு சிரிப்பாக ஒரு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசம். எல்லாரும் பார்க்குற ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு குறையும் கிடையாது. சூப்பர். கடைசி வரைக்கும் காமெடி தான். நல்லா நடிச்சிருக்காப்புல. அருமையாக நடிச்சிருக்காங்க. சரத்குமார் ரோல்லாம் எப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது. மாமா ரோல்ல காமெடி படம். ஆமாம். எங்கேயாவது லாக் எதாவது இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. போர்லாம் இல்லை, நல்லா இருக்கு படம். மியூசிக் எப்படி போட்டிருந்தாங்க? மியூசிக் சூப்பர். எல்லாம் அருமையாக இருக்கு. ரொம்ப மோசம். ஏன்னா அந்த நல்லாவே இல்லைங்க, தூங்கிட்டேன். விஜயகாந்த் பையன் எப்படி நடிச்சிருந்தா? அவர் வழக்கம் போல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. படம் நல்லா இருக்குண்ணா. விஜயகாந்த் பையன் எப்படி அவர் நடிப்பு நல்லா இருக்குது சார். ஓகே. சரத்குமார் ரோல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கு சூப்பர் கேரக்டர் சார். ஓகே. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டோரி வேறு மாதிரி எல்லாமே வேறு. ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகிற வந்தது? நல்லா இருந்துச்சு. ஆமாம், எல்லாம் நல்லா இருக்கு. எப்படின்னா சூப்பராக இருக்குது சார். விஜயகாந்த் பையன் அப்படியே நான் நடிச்சேன். அருமையாக இருக்குது சார். எனக்கு தலைவர் பார்த்த மாதிரியே இருக்குது, கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குது. கதையெல்லாம் எப்படி இருந்துச்சுண்ணா? கதை நல்லா பொண்ணுறவங்க எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கைதி படம் மாதிரி நல்லா இருக்கு. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. போரே அடிக்கல. சூப்பர். எங்கேயாவது ஸ்லோவாக இருந்துச்சு? படம் ஸ்லோவெலாம் கிடையாது. காமெடி நல்ல அழகாக போய்கிட்டே இருக்குது. படம் எழுந்திரிச்சு வரணுங்கிற எண்ணமே கிடையாது. அதாவது சீக்கிரம், அதாவது இடைவேளைக்கு முன்னாடியே சீக்கிரம்னா படம் 1 மணி நேரம் முன்னாடியே ஓட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்தளவுக்கு படம் விறுவிறுப்பாகவே அந்த காமெடியிலே போய்கிட்டே இருக்குது. ஆக்ஷனும் சூப்பர். சரத்குமார், சண்முக பாண்டியன் செம்ம காம்பினேஷன். சார் மியூசிக்கு யுவன் சங்கர் ராஜா பிச்சு உதறிட்டாருங்க. சூப்பர். எல்லா சாங்குமே சரி செம. சைடு எஃபெக்ட் செம சூப்பர். தூரத்தீடி முழுக்கத்தில் கேப்டனை பார்த்த மாதிரியே அந்த பழைய சீன் மாதிரியே இருந்து அந்த முறுக்கு மீசை எல்லாமே அருமைங்க. கேப்டனுடைய மறு உருவத்தை அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய படத்தில் பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி. படம் சூப்பர். எங்கேயாவது லாக் ஏதாவது ஸ்லோவாக போச்சு? நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரிலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு நல்லவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள அழிக்கிற ஒரு நோக்கத்திலே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரத்குமாரோட ரோல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி மேடம் போட்டிருந்தாங்க? புரியல. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. சூப்பராக போயிட்டுருக்குது. கேப்டனோட பையன் இளைய கேப்டன் நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது படம். போன படத்துக்கு இந்த படம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சண்முக பாண்டியன் நடிக்கிற இந்த படம் நிச்சயமாக நிறைய வெற்றி படும். அதில் எந்த மாற்றம். காமெடியும் நல்லா இருக்குது. ஃபைட்டும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். சரத்குமார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் கேப்டனோட நண்பர் இருந்தாலும் இந்த படத்தில் சண்முக பாண்டியன் கூட இருந்து செஞ்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவரோட ஆக்ஷன்ஸு எல்லாமே பழைய படங்களில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. அவர் வயசானவர் மாதிரிலாம் நம்ம நினைக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹீரோ தான். அந்த மாதிரி தான் இருக்கிறார். நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. கேப்டன் சூப்பர். இளைய கேப்டன். அடுத்த கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குது. உண்மையிலே கேப்டன் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா சரத்குமார் தேக்கு அவர் நல்லா. எல்லாமே நல்லா இருக்குது. 2வது படம் சூப்பராக இருக்குது. 2வது படம் கூட இது நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கேப்டன் மாதிரி தான் வரும். கேப்டன் தான். அடுத்த கேப்டன் இவர் தான், விஜய் பிரகாரம் தான். சூப்பராக இருந்தது படம். போன படத்தை விட இந்த படம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்படி தானே வர முடியும். உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர முடியாது. நம்ம கேப்டன் மாதிரியே இவரும் நல்லா வளர்ந்து வந்துடுவார். சரத்குமார் ஹையில் இதில் இருந்தாலும் நம்ம சண்முக பாண்டியனுக்காக கொஞ்சம் ஈக்குவல் கொடுத்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பர். கடைசி வரைக்கும் காமெடி தான். கடைசியில் சரத்குமார் இறக்கும்போது தான் கொஞ்சம் மற்றபடி சூப்பர் படம். எல்லாமே அருமையாக இருந்தது. எல்லாமே எங்கள் கேப்டன் பேர் எடுத்துருவோம். எங்கள் சண்முக பாண்டியன். நல்லா தான் ப்ரோ இருந்தது. எப்படி என்ன மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி உங்களுக்கு? எப்படி இருந்தது? அதாவது என்னன்னா இது கொஞ்சம் காமெடியாகவும் போகுது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. அதிலும் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன்னா ரொம்ப வேறு லெவல் அடித்தார்.
அப்படியே அங்கே அடுத்த கேப்டனை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. ஆனால் இது ரொம்ப ரொம்ப காமெடி ஃபுல்லாக மூவி. மியூசிக்ல எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. மூவிங்க நல்லா சண்முக பாண்டியன் எப்படி நடிச்சிருந்தாங்க? நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? காமெடியா இருந்ததா இல்லை எப்படி? இல்லை காமெடியாகவும் இருக்குது, சீரியஸ்னஸும் இருக்குது. அதாவது ஒரு என்ன நடக்கும் அடுத்தது என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கொஸ்டினோட போயிட்டே இருக்குது படம். நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் சரி இது என்ன வரும்னு நினைக்குமோ அந்த இடத்துல ஒரு சிரிப்பாக ஒரு கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட அழைச்சிட்டு வந்து நல்லா பார்க்கலாம் உட்காந்துட்டு. எப்படி நடிச்சிருந்தாரு? நல்லா நடிச்சார் ஆஸ் யூஷுவல். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எப்போவும் ஒரு ஜெய்ஜான்டிக்காக ஒரு இதுவாக வந்து நடிக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு அப்பா மாதிரி அவர் மாமான்ற கேரக்டர் இருந்தால் கூட ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் மாதிரி இருந்து கூடவே இருந்து அந்த ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் நடிச்சது எங்களுக்கு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி மாறுது? கிளைமேக்ஸ் வந்து எப்போவுமே நாங்கள் நெகட்டிவ்ஸை லைக் பண்ணுறதே கிடையாது சார். அப்படி இருக்கிறதுச்சு அந்த எண்டிங் வந்து அவருக்கு வேற எங்கன்னா அடிப்பட்ட மாதிரி சொல்லி திருப்பியோ விழுந்து வந்து, ஏன்னா ஊருக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னு ஒரு கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. அப்போ அந்த நல்லது நடக்கும்போது இவங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு படம்லாம். ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியாக இருக்கா? காமெடிலாம் எப்படி இருந்தது? காமெடியெலாம் செம்ம சூப்பர். அவர் ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாரு? சண்முக பாண்டியன் அவர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. வரும் படங்கள் வந்து சரியான ஆக்ஷன் படம் அவருக்கு அமைஞ்சதுன்னா இன்னும் பயங்கர எதிர்காலம், பயங்கர ஃப்யூச்சர் இருக்குது. எங்கள் கேப்டனை மிஞ்சிருவாருன்னு எனக்கு தோணுது வருங்காலத்தில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கம்பீரம், ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது சண்முக பாண்டியன்ட்ட. அந்தளவுக்கு தீனி போடுற அளவுக்கு யாரும் டேரக்டர் இன்னும் வரல. அடுத்த படம் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. காமெடிலாம் இருக்குன்னாங்க. அவரோட இது ரோல் எப்படி இருந்தது? காமெடி இருக்குது, ரசிக்கலாம், நல்லா இருக்குது. காமெடிலாம் இருக்குது. ஆனால் அவரோட ரேஞ்சு எப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் தான். ஆக்ஷன் மாஸ் படங்கள் அந்த மாதிரி படம் அமைஞ்சதுன்னா பயங்கரமாக இருக்கும் சண்முக பாண்டியனுக்கு. நல்லா இருக்குது படம். எல்லாரும் பார்க்கலாம், குழந்தையிலேருந்து எல்லாரும் பார்க்குற ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு குறையும் கிடையாது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர். எப்படி நம்ம விஜயகாந்த் நடிச்சாங்கல்ல அந்த மாதிரியே இவரும் நடிச்சிருக்காரா? எப்படி இருந்தது அவர்? அந்த ஆக்ஷனில் அந்த கோவப்படுற சீன்லாம் கேப்டனை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் நான் அதான் சொல்கிறேன்ல, அவரோட திறமைக்குரிய இது இன்னும் கொடுக்கல டேரக்டரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பயங்கர மாஸ் படம் கொடுத்தா செம்மையாக இருக்கும். கேப்டனை கண்டிப்பாக ரியலாக அப்படியே பார்க்கலாம். அடுத்த கேப்டனை பார்க்கலாம்.